ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தி யூடியூப் சேனல். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏஐடிஎம் ஃபிஷிங் அண்ட் பிஇசினா என்னன்னு சொல்கிறதுக்காக, அதாவது அட்வர்சரி இந்த மிடில், அப்புறம் பிஸ்னஸ் இமெயில் காம்ப்ரமைஸ், இந்த ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன், இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அண்ட் இந்த அட்டாக்னால யார் பாதிக்கப்படுறா, ஏன் நம்மளோட ரியல் லைஃப்பில் எப்படி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எல்லா விஷயத்துமே இந்த வீடியோவை பார்க்கலாம். அட்டாக்கோட மெயின் டார்கெட்ஸே பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் தான், அதாவது ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன். இவங்களோட மெயின் டார்கெட் என்னன்னா, முதல்ல அவங்களோட ட்ரஸ்டட் தேர்ட் பார்ட்டி வெண்டரை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறது தான். அவங்க அவங்களோட டேட்டாவை மேனேஜ் பண்ணுற ஒருத்தவங்களா இருக்கலாம், இல்லை இன்கேஸ் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணவங்களா இருக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேங்க் அப்ளிகேஷன்னா அதில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம் இருக்கும். மேபி அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க ஒரு அட்டாக்கை கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு லெஜிமேட் ரிசர்ச்ன்ற மாதிரி ஒரு அட்டாக்கை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த அட்டாக் ஒரு ஃபிஷிங் லிங்க் மாதிரி தான் இருக்கும். அதை ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயிக்கோ இல்லை அந்த ஆர்கனைசேஷன் இருக்கவங்களுக்கோ அனுப்பும் போது அது ஒரிஜினல் மாதிரியே இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அவங்க அதை ஒரிஜினல்னு நினச்சி ட்ரிக் ஆகி அதை கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளிக் பண்ணுறது மூலியமா அவங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ், சம்டைம்ஸ் ஓடிபிஸ் கூட, அவங்க ஃபோனுக்கு வர ஓடிபியை கூட அவங்களால அதில் கேப்சர் பண்ண முடியும். இது மட்டும் தான் இல்லை, சம்டைம்ஸ் பேமெண்ட் ப்ராசஸரையே நம்ம அட்டாக் பண்ணுறதுனால கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதாவது வெண்டர்ஸ்னு வரும்போது ஒரு பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறவங்க கூட அதில் காம்ப்ரமைஸ் ஆகலாம். ஸோ அது மூலியமாக நம்மளால இந்த டிரான்சாக்ஷன்ஸை சேஞ்ச் கூட பண்ண முடியும். ஏன்னா இப்போ நமக்கு யூசர் நேம் அண்ட் இதுவும் கிடச்சிருச்சு, அப்போ நம்மளால அது டேம்பர் பண்ணுறது நமக்கு ஈஸி. ஏன்னா நம்ம அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை அவங்க ஏற்கனவே எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்தையுமே நோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுனால இதனால நமக்கு நிறையாவே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைக்குது. ஆஸ் எ ரிசல்ட் நம்ம இது வரைக்கும் கலெக்ட் பண்ண கிரெடென்ஷியல்ஸ் வச்சு நம்ம ஒரு எம்ப்ளாயி மாதிரி நம்மளை மேக்கப் பண்ணிக்கிட்டு மற்ற இமெயில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் மெசேஜ் அனுப்ப முடியும். சின்ஸ் நம்ம கிட்ட அதோட ஆக்சஸ் இருக்கிறதுனால ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிட்டு அந்த அட்டாக் கம்ப்ளீட் ஆனோம்னா நம்ம அந்த மெயில் பாக்ஸ்ல இருந்து மெசேஜ் டெலிட் பண்றதுனால நம்ம ஈஸியா நம்ம மாட்ட மாட்டோம். ஸோ ஆஸ் எ ரிசல்ட் இதை ஒரு ஆர்கனைசேஷன் உள்ளேயும் பண்ண முடியும், வெளியிலையும் பண்ண முடியும். அதாவது உள்ள இருக்கிறவங்களையே ஏமாற்றவும் முடியும், இல்லை வெளியில ஒரு கஸ்டமரையே அவங்களால ஒரு ஆர்கனைசேஷன் சேர்ந்தவங்க மாதிரி ஏமாற்ற முடியும். இது மூலியமா நிறைய ஃபேக் இமெயில்ஸ் அமைச்சு, அதாவது பிஸ்னஸ்லயோ இல்லை ஏன் சம்டைம்ஸ் இமெயில்ஸ் மூலியமாவே நிறைய அட்டாக்ஸ் நடக்குது. அது மூலியமா கூட உங்களோட டிரான்சாக்ஷன்ஸை நம்மளால மாற்ற முடியும். ஏன்னா ஒரு ஃபினான்ஷியல் ரெக்கார்டும் ஒரு முக்கியம். ஒரு ரெக்கார்டையே நான் இமெயில் மூலியமாவோ இல்லை இந்த அட்டாக்ஸ் மூலியமாவோ என்னால் கிரெடென்ஷியல்ஸை கெயின் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியுது, அதை மாற்ற முடிஞ்சதுன்னா இது ஒரு பெரிய ரிஸ்காக போயிடுது ஆர்கனைசேஷனுக்கு. அண்ட் இதுல இருந்து உங்களையோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனையோ இந்த அட்டாக்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம இது பண்ணணும். முதல் விஷயம் காஷியஸா இருக்கணும். அதாவது என்ன மெயின், அது என்னது, நமக்கு தெரிஞ்ச லிங்கா இல்லை தெரியாத லிங்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கே பார்த்தா தெரியும், ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து இதான் எங்களோட மெயில் ஃபார்மேட், இப்படிதான் ஒரு மெயில் வரும், இந்த மாதிரி விஷயங்கள் நான் கேட்க மாட்டோம். அதனாலதான் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, தேவையில்லாத விஷயங்களை எந்த விஷயத்துலையும் ஷேர் பண்ணாதீங்க. அதாவது நார்மலாக ஏடிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பின் ஷேர் பண்ணக்கூடாது, நம்பரை சொல்லக்கூடாது, அண்ட் சிபிவி சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. நார்மலாக இது ஏடிஎம்க்குங்கும் போது சேம் ஃபார் இமெயில்னு வரும்போது ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ல இருந்து தான் உங்களுக்கு வரும். நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராம்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா instagram.com இருந்து வருது அப்படின்னா கரெக்டான டொமைன் தானா, அது ஒரிஜினல் தானான்றதை செக் பண்ணுன்றது நீங்கள் தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு யூஆர்எலுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கும். instagram.comல மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்தடுத்த வர விஷயங்கள் ஒரு ரேண்டமான ஒரு விஷயத்த குறிக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த லிங்கை பார்த்தாலே தெரியும். நார்மல் ஃபர்கெட் லிங்க்குக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும், இல்லை அவங்க அஃபிஷியலாக கூப்பிடும்போது ஒரு இது. இன்னொரு விஷயம் அந்த இமெயில் அட்ரஸ் யார்கிட்ட இருந்து வருதுன்றதை செக் பண்ணுறது மூலியமாகவும் நம்ம இந்த விஷயத்தை ப்ரிவென்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 2 ஃபேக்டர்ஸ், இப்போ இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் இல்லை எதுவாக இருந்தாலும் கூகுளே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் 2 ஃபேக்டர் வைக்கணும். இல்லை நீங்கள் ஒரு பேங்க் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்கன்னா ஒன்றும் உங்களோட நார்மலாகவே ஒரு பேங்க் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வேணும். ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் வேணுமானலாம் இல்லை, அவங்களோட பின் இல்லை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அதை 2 ஃபேக்டர் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறது மூலியமாக ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் மாதிரி ஹேக் பண்ண முடியாதுன்னு இல்லை, அதாவது பைபாஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை, பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் மாதிரி. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக நடக்கிற அட்டாக்ஸ் இல்லை டெக்னிக்ஸ், அதை ஃபிஷிங் மூலியமாக எப்படி அட்டாக் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறது மூலியமாகவும் உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு அன்வான்ட் மெயிலோ இல்லை சஸ்பீஷியஸ் மெயிலோ இருந்ததுன்னா உங்கள் ஆர்கனைசேஷன்லேயோ இல்லை அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு இது பண்ணணும், மெயில் மாதிரி எதாவது கிரியேட் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி ஒரு மெயில் இருக்குது, இது ஒரு சஸ்பீஷியஸான மெயில், இது எனக்கு வந்துச்சு, இது வேற யாருக்கும் வந்திருக்கா இல்லை வேற யாரும் காம்ப்ரமைஸ் ஆயிருக்காங்கன்றது பாருங்க அப்படின்றப்ப நீங்கள் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல்
இந்த மாதிரி இது பண்ணுறது மூலியமா நம்மளால ஒரு ஃபிஷிங் அட்டாக் மூலியமாவும் இல்லை இந்த பிஸ்னஸ் இமெயில் காம்ப்ரமைஸ்ன்ற விஷயத்துல நம்ம நாமளே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஏற்கனவே டேட்டா எவ்வளோ முக்கியன்றது நமக்கு தெரியும். ஸோ நாமே தான் வந்து நிறைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்து நம்மளே காப்பாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தொட்ட இடத்துலலாம் நமக்கு வந்து ப்ராப்ளம்ங்கும் போது நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக ஆக்சஸ் பண்ணி அது இந்த இடத்துல தான் வருதுன்றது ஆர்ஜின் பண்ண தெரியணும். இல்லை அப்படின்னா நம்மளால வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு மெயில் ஐடியே வந்து நான் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்க முடியலன்னும் போது நம்மளால ஒரு ஆர்கனைசேஷன்னா ஒரு நான் ஏகப்பட்ட மெயில் வரும், அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நார்மலாக பர்சனல் மெயில்ஸே அந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் நிறைய வெப்சைட் சர்வ் பண்ணுவீங்க, அதில் வந்து இமெயில் ஃபோன் நம்பர்லாம் கேட்கும், நீங்களும் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருவீங்க. அதுவே வந்து ஒன் ஆஃப் த ட்ராபேக்ஸ். ஏன்னா நீங்கள் கொடுக்குறதுல இருந்து தான் உங்களுக்கு அந்த மெயில்ஸ்லாம் வருது. ஸோ ஒருத்தருக்கு அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சிட்டாலே அவங்க வந்து இந்த மாதிரி ஃபிஷிங் லிங்க்ஸை வந்து அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக இது பண்ண முடியும். இப்போ நான் ஒரு யூடியூபர்னா நான் சம்திங் வந்து ஒரு யூடியூப்ல இருந்து ஒரு இமெயில் வருதுன்னு பார்ப்பேன். அது சில சமயம் வந்து ஒரிஜினலாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃபிஷிங் பேஜாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த ஃபிஷிங் பேஜ்ன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் மேபி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறது வந்து என்னால் தான் ஒழிய அதுக்கு வந்து அந்த அட்டாக்கர் பொறுத்து கிடையாது. நம்ம மட்டும்தான் நம்மளோட காம்ப்ரமைஸ்க்கு வந்து பொறுத்து. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.